ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மாதக்கோயில் திருநாள் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. வீடியோ எடுத்தேன், பட் வீடியோவை எடிட் பண்ணவோ போஸ்ட் பண்ணவும் முடியலை. டைம் வந்துட்டு கரெக்டாக இருந்தது. எப்படி தான் அந்த 11 நாள் போச்சுன்னே தெரியல. கோவில் போகிறது, அப்புறம் ஷாப்பிங் போகிறது. இப்போ ஷாப்பிங்னா நம்ம ட்ரெஸ் ஃபஸ்ட்டே எடுத்தாச்சு. அப்புறம் ட்ரெஸ்க்கு மேட்சாக நம்ம வளையல், இந்த மாதிரி ஸ்லைட்லாம் எடுப்போம், பொட்டுலாம் எடுப்போம்ல, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம ஷாப்பிங் போவோம்ல. இந்த மாதிரி போகிறதுக்கு தான் எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. கோயிலுக்குமே நாங்கள் காலைல பூசைக்கு, அப்புறம் மதியம், அப்புறம் நைட்டு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 3 தடவும் போவோம். கிளம்புறது, போகிறது, சாப்பாடு வைக்கிறது, வீட்டு வேலை பார்க்குறது, இதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. வேறு எந்த ஒர்க்குமே பார்க்க முடியல. கோவில் போகும்போது மட்டும் அப்பப்போ நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிருவேன். சரி, நம்ம பின்னாடி போஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சண்டே வந்துட்டு 5:45 மாஸ்க்கு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கொட்டாய் விட்டுட்டே இருந்திருப்பா. ஏன்னா முந்தின நாள் கோவில் கூட்டு போய் அவளை நல்லா ஊஞ்சல் ஆடி கூட்டிகிட்டு வந்திருந்தோமா, அந்த டயர்னஸ் வேறு அவளுக்கு இருந்திருக்கும். ஸோ கிளம்புறதுக்கு ரெடியாகவே இல்லை. லிப்ஸ்டிக் போடுறது கூட ஓகே பண்ணவே இல்லை. எப்போவுமே பாப்பா தான் லிப்ஸ்டிக் போட சொல்லுவாள், ஆனால் இந்த ஆட்டை அவள் போடவே மாட்டேன்ட்டா. இப்போ நாங்கள் யாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, எங்கள் மாமா ஃபேமிலி வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே சேர்ந்து தானே போவோம். இன்றைக்கி சீக்கிரமாக வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மாஸ்க்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் கோயிலுக்கு போகும்போது திருவிழா அறிக்கை வாசிட்டு இருந்தாங்க. 5ஆம் தேதி திருவிழா அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். பட் அறிக்கை வாசிக்கும் போது நம்மளுக்கே ஒரு கோஸ்பம் மூமெண்ட் மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் செகண்ட் மாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அவங்க எல்லோரும் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும், இல்லை நம்மளை இடிச்சே தள்ளிடுவாங்க. பூசை முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். பாப்பாவுக்கு பாவாடை சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவள் பிறந்ததுலே இதுதான் ஃபஸ்ட் டைம் பாவாடை சட்டை போட்டிருக்கா. இன்றைக்கி தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கா. அவளுக்கு நாங்கள் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சோம். பட் பாவாடை சட்டை லுக்கும் அவளுக்கு நல்லா தான் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் எல்லா கெபிக்கும் போயிருந்தோம். பாப்பா எல்லாருக்குமே ஜீசத்தை தொட்டு முத்தம் கொடுத்துட்டு இருந்தா. வெளியே இருக்கிறவங்களுக்கு கையை வச்சு தொட்டுட்டு அப்படியே கையை கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தா. இப்போ நாங்கள் மாத கெபிக்கு தான் போயிட்டுருக்கோம். இது கொடிமரத்துக்கிட்ட நல்ல கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு பார்க்க பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. நேர்ச்சை பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு எங்கள் அக்கா வாங்கி தந்தா. எங்கள் ஃபேமிலியே அந்த ஒரே கப்லேயே குடிச்சாச்சு. நேர்ச்சை பால் தானே, ஒரே சிப் மட்டும் இருந்தால் போதும். வயிறு பசிக்கு குடிக்கிறது இல்லைல்ல, அதனால் நாங்கள் ஒரே கப்பில் வாங்கி எல்லாருமே குடிச்சாச்சு. இப்போ நாங்கள் லூர்து மாத கெபிக்கு தான் போயிட்டுருக்கோம். கெபியில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் மறுபடியும் கிளம்பியாச்சு. பாப்பா நடையை பாருங்கள், வித்தியாசமாக நடந்துட்டு இருந்தா. அதான் அவளோட நடையை எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த பாவாடை சட்டிக்கு நடைக்கும் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. விடிய காலையிலே ஃபேமிலியோட கோயிலுக்கு போகிறதும், போயிட்டு வரும்போது அப்படி எல்லாட்டையும் பேசிட்டு எல்லா கெபியும் முத்தம் செஞ்சுட்டு வர்றதும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த 11 நாளும், இந்த 11 நாள் இனிமேல் அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். இந்த மூமெண்ட் உண்மையாகவே வருஷமும் சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் திருநாவும் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இப்போ எல்லோரும் பிரியிற இடத்துக்கு வந்தாச்சு. பாப்பா எங்கள் கூட வரமாட்டேன்னு எங்கள்கிட்ட கை காட்டிகிட்டு இருந்தா. எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறலாம். எங்கள் மாமா வீட்டில் ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் கூட விளாடவும், எங்கள் மாமா மக கூட விளாடுறதுக்காகவும் அங்கே போயிடுவா. காலையில் ஒரு 11 o'clock போல் அவளை தூக்க விட்டுருவோம். ஈவினிங் ஒரு 5:30 போல் நான் மேலே வந்துருந்தேன். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஊஞ்சலுமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். சண்டே நார்மலாகவே லீவு. மண்டே இங்கே லோக்கல் ஹாலிடே, ஊர் திருநாளால். அதனால சீக்கிரமாகவே ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு பொருட்காட்சிக்குள்ளே போகவே முடியாது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால் நாங்கள் 11 நாளும் பொருட்காட்சிக்கு போகவே மாட்டோம். 11 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு, எல்லாம் ஃப்ரீயானதுக்கு பிறகு தான் நாங்கள் பொருட்காட்சிக்கு போவோம். அங்கே பொருட்காட்சிக்கு போகும்போது என் மைண்டில் என்ன ஓடுனா, யாருமே இல்லாத கடையில் ஏன்பா டீ யாத்திரை, அந்த மாதிரி தான். யாருமே இல்லாத டைம் தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே கூட்டு போவாங்க. சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம கூட்டத்துக்குள்ளே போக முடியாது. பிள்ளைகளும் ஆளும் ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்கும். தென் ரொம்ப வெக்கையாக இருக்கும் பொருட்காட்சியில். ஈவினிங் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி மாலை ஆராதனை நடக்கும். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பாப்பா போட்டிருக்க கவுன் அன்றைக்கி நம்ம கவின்ஸில் போய் எடுத்தோம்ல துணி, அதோட ட்ரெஸ் தான் அவள் போட்டிருக்கா. நல்ல டார்க் க்ரீனில் சூப்பராக இருந்துச்சு கவுனு. ரொம்ப கூட்டமாக இருந்தது, ரொம்ப வெக்கையும் கூட. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாலை ஆராதனை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். கவுன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் எல்லாருக்குமே இந்த கவுன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ட்ரெஸ் ரொம்ப கிராண்டாக இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். சிம்பிளாக நீட்டாக இருக்கணும், பார்க்கும்போது நல்ல ஒரு லுக் இருக்கணும் தான் நாங்கள் எடுப்போம். இப்போ இந்த ட்ரெஸ் நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி நாங்கள் துணி எடுத்து தைக்க கொடுத்துருந்தோம். டெய்லருமே ரொம்ப சூப்பராக தைச்சி தந்துருந்தாங்க. அவளுக்கு நல்லா கரெக்டாக இருந்தது ட்ரெஸ்ஸு. ஒரு ஹேர் பேண்டும் கொடுத்துருந்தாங்க. பாப்பா அந்த ஹேர் பேண்டை வைக்க விடலை. கோயிலில் சரியான கூட்டம். கொஞ்சம் கூட காற்று இல்லை, ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு. ரொம்ப அவிஞ்சு ஒன்றுச்சு. அங்கே சப்பரம் வச்சுருக்காங்க. மாலை ஆராதனை முடிஞ்சதுக்கு பிறகு சப்பரத்தில் மாதாவை வச்சுட்டு கோயிலை சுற்றி வருவாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும். பாப்பா வச்சுட்டு எப்படி இருக்க போகிறோன்னு தெரியலை.
பாப்பாவோட ஸ்நாக்ஸ் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அவளோட ஃபேவரட் ஸ்நாக் என்ன, அவள் தானே. அவள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துருந்தோம். அவள் பாட்டுக்கு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்பா அவள் சாப்பிட்டுட்டு படுத்திருந்தா. அவளுக்கு தூக்கமும் வந்துட்டு ரொம்ப வெக்கையாக இருந்தது. அவிஞ்சு ஓடிட்டே இருந்துச்சு. ட்ரெஸ் வந்துட்டு அவளுக்கு குத்திட்டே இருந்தனால அதையும் அழுது சொல்லிகிட்டே இருந்தா, கழட்டுன்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களாலேயும் உட்கார முடியல. டிஸ்பிளே சுத்தமாக தெரியவே இல்லை. அப்புறம் எந்திரிச்சிருந்து தான் நாங்கள் ஆசீர்வாதம் பார்த்தோம். ஆசீர்வாதம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. நகல கூட முடியலை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஆசீர்வாதம் முடிஞ்சிட்டு, பட் இருந்தாலும் கூட்டம் சுத்தமாக குறையவே இல்லை. ஏன்னா எல்லாருமே சப்பரத்துக்கு நின்றுட்டு இருந்தாங்க. பாப்பா ரொம்ப அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டா. அவளை வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதனால நாங்கள் சப்பரத்துக்கு இருக்காமல் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம லைவ் டெலிகாஸ்ட்டில் சப்பரத்தை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. திருவிழாக்கு முந்தின நாள் இப்படி தான் போச்சு. அடுத்து நம்ம திருவிழா வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.